நீங்கள் கதாநாயகனாலும் முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஸ்கிரிப்ட் பொலிட்டிக்கலாக இருக்கணும்னு எங்கே ஒரு முடிவு வந்தது? சார் ஆக்சுவலாக கதாநாயகன் ஆகணும் அப்படின்ற இங்கே பாரு நான் ஆகிறேன் ஹீரோ தான் அப்படிலாம் இல்லை. நீங்கள் யாருமே எதுவுமே எழுதலை அப்படின்னும் போது நம்மளுக்கு நம்மளே எழுதிக்கலாம் போது பொலிட்டிக்கலும் அப்படின்னு இல்லை. என்ன அப்படின்னா ரியல் லைஃப்பில் இப்போ இத்தனை வருஷம் நான் வந்து சொன்னேன் கிராஸ் டாக்னு ஒரு ஜோக் பண்ணி அதுலேருந்து என்னை சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு நான் 2 வருஷம் ரேடியோவில் ஷோ பண்ணக்கப்புறம் தான் கலர் சேஞ்ச் பண்ண முடிஞ்சு. இத்தனை நாள் காமெடியாக பண்ணிவிட்டு திடீர்னு நான் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னும் போது நான் சொன்ன அந்த ஜிம்முக்கு போயிட்டு கண்ணாடி அது மாதிரி மாற்றம் இருக்கக்கூடாது. ரியல் லைஃப்பில் என்ன பார்க்குறாங்களோ அதோட எக்ஸ்டென்ஷனாக ஒரு நம்ம இதை பண்ணால் ஒத்துப்பாங்கன்ற விஷயத்தை ஒண்டி பண்ணலாம். எதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது, இது 4த்தையும் பண்ணக்கூடாதுன்றதை தள்ளி வச்சிட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் லவ் பண்ணக்கூடாதுன்னொடனே படத்தில் ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் இல்லைனா மெயின் ஸ்ட்ரீம் படமாக இருக்காது. ஸோ அதனால் ஹீரோயின் வேணும். அந்த ஹீரோயினும் வந்து பெரிய ஹீரோஸோடு அடித்த ஹீரோயினாக இருந்தால் நம்ம ஹீரோவாக தெரியும்ன்றதுனால ஒரு நல்ல ஹீரோயினாக போடலாம். ஆனால் வந்து சும்மா ஹீரோயின் அப்படின்னா எதுக்கு இருக்காங்கன்னே இல்லாமல் ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு சாலிடாக இருக்கணும், கண்ணியமான ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எழுதினோம். அதுக்கப்புறம் வந்து படம் வந்து சென்னையில் இப்போ ஆல்ரெடி ஆர்ஜே பாலாஜி நான் சென்னை ஸ்லாங் பேசுவேன், சென்னையில் வளர்ந்த பையன். சார் நான் இப்போ எனக்கு இப்போ சினிமாவில் கிடச்ச ரோலில் ஐடி, இன்வெஸ்டிகேஷன், ஜேர்னலிஸ்ட், டாக்டர் இந்த மாதிரிலாம். ஸோ நம்மளை வந்து மல்டிப்ளெக்ஸ் படமாக எடுக்கக்கூடாது, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓடுற படமாக எடுக்கணும்னா சென்னையை தாண்டி வெளில போயிடணும்னு சொல்லிட்டு தான் லால்குடியில் நடக்கிற மாதிரி படத்தை இது பண்ணோம். அரசியல் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எலெக்ஷன் முன்னாடி ரிலீஸ் பண்ணணும். அப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் வரதான் இருந்தது. ஸோ இந்த எல்லாருமே பாலிட்டிக்ஸ் நம்ம எல்லாம் ஒரு மாதிரி வெறுத்து போய் என்னடா இங்கே நடக்குதுன்ற ஒரு கோவத்தில் இருக்கும்போது எனக்கு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருந்தது. அப்போ தான் நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவிலேருந்துலாம் வெளில இருந்தேன். ஸோ நம்மளை சுற்றி எல்லாரும் இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் அப்படின்னா அந்த ஓட்டு காசு கொடுக்குற அவங்க கெட்டவனா வாங்குற நீ யாருன்றது தான் படமே. நம்ம யார், நம்மளும் அதுதானே அப்படின்னு. ஸோ இதை வந்து எனக்கு வந்து நான் முதல் படமாக பண்ணால் என்னோட பர்சனாலிட்டிக்கு ஒத்து வரும், எதுவும் உறுத்தாது அப்படி தோணுச்சு. ஸோ அதனால தான் அதனால அந்த படத்துக்கு நான் ஜிம்முக்கு போகல, புதுசாக எதுவும் பண்ணிக்கல, நானாக இருந்தேன். முதல் படம் இந்த மாதிரி இருந்தால் சேஃபாக இருக்கும், போட்ட ப்ரொடியூசருக்கு அந்த காசு வந்துடும், பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சேன். கடவுள் புண்ணியத்தில் அது நடந்தது. அந்த படத்தில் அனுஷ்காவை நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருந்தது அவங்களுக்கு? திட்டம் இல்லை, ஆமாம், ஆக்சுவலாக முயற்சியே நடந்தது. நான் வந்து கூச்சமே பண்ண மாட்டேன் சார். நான் வந்து எல்லாரையும் போய் கேட்பேன். நான் வந்து எல்கேஜியில் ஏஆர் ரஹ்மான் சார் பாடுறதுக்கு லியான் ஜேம்ஸ் தான் மியூசிக் டைரக்டர். நான் சொல்கிறேன் படி ஏஆர் ரஹ்மான் சார் கேட்கலாம், தமிழ் ஆந்தம்னு ஒன்று பண்ணோம். அது ரொம்ப நல்ல பாட்டு. பி சுஷீலா, எல்ஆர் ஈஸ்வரி, வாணி ஜெயராம், சின்மய், ஸ்ரீராம் 5 பேரும் பாடியிருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்தை இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அது முதல்ல ஐடியா வந்து வந்தே மாதரம் எப்படி வந்து 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏஆர் ரஹ்மான் குரல் வந்ததோ தமிழ் ஆந்தமும் ஏஆர் ரஹ்மான் குரலில் இருக்கட்டும் அப்படி தான். அது இல்லையா ப்ரோ, என்ன ப்ரோ, சார் வந்து இதுக்கு யாருக்கும் பாடினதே கிடையாது, அவர் யாருக்கும் பாடவே மாட்டார், அவர் மியூசிக்கில் தான் அவர் பாடுவார், சான்ஸே இல்லை. நான் சொன்னேன் பாடினா ஓகே நம்ம கேட்கலாம், பாட்டார்னா இல்லைன்னு சொல்கிறது அவங்க விருப்பம், நம்ம போய் கேட்கலாம். நாஞ்சில் சம்பத்து நான் அப்படி தான் என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, 40 வருஷமாக இருக்கார், யாராவது கேட்காம வந்திருப்பார், அவர் எப்படி நடிப்பார் அப்படின்னாங்க. நம்ம கேட்கலாம், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அது அவங்களோட கால். ஸோ அதனால் நாஞ்சில் சம்பத் சார் கேட்டோம். அவர் வந்து துட்டு கொடுப்பீங்களா அப்படின்னாரு. சார் கொடுப்போம் சார், நான் அப்போ வரேன் அப்படின்ட்டார். ஸோ அது மாதிரி நாங்கள் மெயில் அமிச்சோம் ஏஆர் ரஹ்மான் சாருக்கு. அவர் பாடல வேறு விஷயம், ஆனால் அவர் இது அமிச்சார், இல்லை நான் பாடினது இல்லை இதுக்கெலாம் அது அமிச்சார். ஆனால் கேட்குறது அதே மாதிரி தான். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹீரோயின் எழுதினேன். இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்தல் வருது, ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாருமே வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி எலெக்ஷன் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஒர்க் பண்ணேன். அப்போ தமிழ்நாட்டில் அதெல்லாம் அவ்வளோவா தெரியாது. ஸோ நான் வந்து அவர் பிராண்ட் இஸ் கிரைசிஸ்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து சாண்ட்ரா புல்லக் நடித்தது. நான் சொன்னேன்ல ஒரு படத்துக்கு நான் நிறையா படம் பார்ப்பேன்னு. ஸோ நான் ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்போது அந்த படத்தில் இருக்கிற சாண்ட்ரா புல்லக் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் ஹெட் பண்ணுற ஒரு அந்த கேரக்டர் தான் நான் இன்ஸ்பிரேஷனாக வச்சுருந்தேன். இந்த மாதிரி எழுதணும். ஸோ நிறையா எழுதினோன்னா அனுஷ்காவுக்கு வந்து இங்கே தமிழில் எல்லாம் பார்த்துக்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. நான் கேட்டேன், அவங்களுக்கு வந்து ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ஆனால் 8 months வெயிட் பண்ணோன்னு. இல்லை நான் வந்து இல்லை அது நான் இல்லை வெயிட் பண்ணுறதுக்குல நான் இமீடியட்டாக நான் ஏன்னா நான் ரிலீஸ் இது தான் அப்படின்னு நான் வந்து அந்த எண்டு டேட்டை பிளான் பண்ணிட்டு தான் முன்னாடி பிளான் பண்ணுவேன். ஸோ இதான் பிளான் பண்ணும்போது இல்லை வெயிட் பண்ண வேணாம் அப்படிங்கும்போது எனக்கு ஆனால் ப்ராப்பராக நல்ல ஹீரோயின் வேணும். ஏன்னா இப்போ நான் வந்து ஹீரோயினில் காசு மிச்சம் பண்ணேன்னு இப்போ நான் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிக்கிறதே இது. ஸோ அதுக்கு ஒரு ஹீரோஸோடு நடித்த ஒரு ஹீரோயின் இருக்கும்போது அந்த அக்செப்டன்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் இப்போ படத்தில் நடித்தவங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி அனுஷ்கா ஐடியா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் மூக்குத்தி அம்மனுக்கும் வந்து நான் அனுஷ்கா நயன்தாரா அப்படி தான் வச்சுருந்தேன். எனக்கு அனுஷ்கா பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட கதையை நான் அவங்களுக்கு பவுன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அகைன் வந்து ஆரம்பத்துலேயே வந்து இந்த டைம் முடியுமா முடியாதா டேட் அது மாதிரிலாம் இருக்கும்போது லக்கிலி நயன்தாரா வந்தாங்க. நாஞ்சில் சம்பத்தோட பணியாற்றிய அனுபவம் அப்படி இருந்தது உங்களுக்கு? முதல் நடிக்கிறார் அவர் சார். என்னென்னா அவரோடது வந்து காமெடி அனுபவம் அது. அதாவது அவருக்கு போய் கேட்டோம், முதல்ல வச்சிருந்த அப்பா என்னென்னா ரொம்ப கரப்டான ஒரு ஆள், அரசியலில் கரப்டான ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் அப்படின்னும் போது கபால்னு வந்து எனக்கு அவரை பற்றி யாருனே தெரியாது. அவரோட யூடியூப் வீடியோஸு ஃபேஸ்புக்கில் கிண்டல் பண்ணுறது தான் துப்புனா தொடச்சிக்குவோம், அதெல்லாம் தான் நான் பார்த்துருக்கேன். போய் பார்க்குறேன், போய் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசின ஒரு 3 மணி நேரத்துலேயே வந்து ரொம்ப அப்பாவியாக இருந்தார்.
ஒரு ஊர்லேருந்து வந்த மனுஷன் பொலிட்டிக்கலி அவர் நிறைய அவர் எடுத்த டிசிஷன், இந்த கட்சியில் அந்த கட்சி பேசுவார், இங்கே இருக்கும்போது அது திட்டுவார், அங்கே இருக்கும்போது ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் பர்சனலாக அவர் வந்து நல்ல கேரக்டராக இருந்தார். ரொம்ப ஒரு ஒரு நாகர்கோயிலேருந்து அந்த சோடு மாறாமல் இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். நான் அப்போ வந்து சார் என்ன சார் இவர் கொஞ்சம் நல்ல ஆளாக இருக்கார், மேபி அரசியலில் வந்து ஸ்டேஜில் பேசும்போது கூச்சமே எல்லாம் பேசுகிறார், பட் ஆனால் அதுக்காக நம்ம இப்படி வைக்கணும் கொஞ்சம் தோத்த அரசியல்வாதியாக மாற்றலாம், விச் இஸ் க்ளோஸ் டு இஸ் ரியல் இது ஆல்சோ. ஏன்னா அவர் இனோவா காருன்றாங்க, ஆக்சுவலாக அவர்கிட்ட பெரிய சொத்தெல்லாம் கிடையாது, இனோவா காரை திருப்பி கொடுத்துட்டாரு தெரியாமல். அதுக்கு நான் சொன்னேன் சார் ட்ராவல்ஸ்லேருந்து நீங்கள் ஹயர் பண்ணால் கூட இவ்வளோ கெட்ட பேர் கிடச்சிருக்காதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் படத்தில் வந்து ஆரம்பத்தில் வரும்போது எதுவுமே தெரியாது, சினிமாவே தெரியாது, சுத்தமாக தெரியாது. ஒரு ஷூட்டிங்லாம் முடிய போகிற டைமில் நாங்கள் ரங்கராஜ் பாண்டேயோட அந்த மக்கள் மன்றமில் வந்து ஒரு சீன் எடுக்கிறோம். அவர் இல்லாமல் நாங்கள் ஒரு சீன் எடுத்துக்கும் போது இவர் வந்து அன்றைக்கி நடந்த மக்கள் மன்றத்தில் பேச வந்திருக்காரு, அவர் அந்த சீன்லேயே கிடையாது. என்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற, ஆமாம் நான் பேச வந்தேன், நம்ம இங்கே ஷூட்டிங் பண்ணுறோம், அப்போ எனக்கு இங்கே பேமெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஜாலியான மனுஷன். ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, இப்போ 2 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணி பேசலை. நான் 2 வாட்டி நடுவில் பேசினேன். அவர் வந்து அடுத்ததாக இப்போ எப்படி அரசியலில் வந்து இங்கே பேசினார் அங்கே அடுத்ததாக ஒரு படம் நடித்தார். நான் எதாச்சும் யூடியூப்லேருந்து எனக்கு ஒரு யாரோ கட் பண்ணி ஒரு லிங்க் அமிச்சாங்க, எல்கேஜியை விட பிரமாதமான திரைப்படம் இதுன்னு. அட பாவி, என் தகப்பா, நான் தகப்பான்னு தான் கூடுவேன் வேற. அடே தகப்பாடே, எல்கேஜியை விட படம் முடிஞ்சு சோடு முடியறதுக்குள்ளே இப்படி சொல்கிறீங்களே. அப்புறம் ஒரு வாட்டி பேசினேன், பட் ரொம்ப நாள் ஆச்சு அவர் கூட பேசி. எனக்கு நல்ல சார், எனக்கு அதான் சொல்கிறேன், ஒரு படத்தில் ஐ மேக் லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். எனக்கு உங்களை எப்படி தெரியும், நம்ம நடித்த ஏதோ ஒரு படத்தில் நம்ம பேசினோம். சினிமாவில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள், பொன்வண்ணன் சார், சிங்கம் புலி சார், அழகம் பெருமாள் சார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களாம் இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னா அதுக்கு பதிலே இருக்காது. பட் ஐ கனெக்ட் வித் பீப்புள். இப்போ ஜேகே ரித்தீஷ் அவர் உயிரோடு இருந்தபோது எனக்கு ஒரு நாளைக்கு 20 வாட்டி கால் பண்ணுவார். சார் பிரதர் என்ன பண்ணுறீங்க பிரதர், சார் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார், சரி பிரதர் சாப்பிடுங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. ஒரு 10 நிமிஷத்தில் பிரதர் சாப்பிட்டீங்களா பிரதர், என்ன சார் சாப்பிட்டேன் சார், என்ன சார் இல்லை பிரதர் சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்வார். இது மாதிரி 15 வாட்டி கூப்பிடுவார். எல்லா விஷயத்தையும் பிரதர் ஒரு ஸ்பீச் பார்த்தா உங்களுக்கு சூப்பர் பிரதர். அதே மாதிரி ஷூட்டிங்கில் சும்மா நீங்கள் அவர் வந்து வெளிலேருந்து பார்க்கும்போது அவர் வந்து இதெல்லாம் அது என்ன சும்மா அவருக்கு வணக்கம் வச்சா காசு கொடுப்பான், அதுக்கு அவர் வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறாங்க, இல்லை சாப்பிடல சும்மா நிற்கிறாருன்னு வச்சுக்கோ, சாப்பிட்டீங்களாண்ணா இல்லை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 கட்டு கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு வந்து அவர் அரசியல்வாதி, அவர் வந்து யார் காசு கொடுக்குறாரு, எந்த காசு நீங்கள் எவ்வளோ கோடி வேணாலும் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வரணும் சார். நானும் ஒரு விஜய் டிவிக்கு ஒரு ஷோ போனோம். ஒரு குழந்தைக்கு ஒரு பையனோட தம்பிக்கு ஏதோ ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஸ்டேஜில் சொல்கிறாங்க. நான் அப்படின்னதுக்குள்ளே நான் இந்த பையனோட சிகிச்சையெல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டு வச்சுட்டார், உட்காந்துட்டார். அதுலேருந்து 1 வீக்கில் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ ஃபோட்டோலாம் வருது. அந்த பையனை ஊர்லேருந்து சென்னை கூட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவனுக்கான எல்லாத்தையும் பண்ணி திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் இதை பேசினா தான் அவர் யாருன்னே தெரியும். எனக்கு அவர் யாருன்னே தெரியும். ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் ஃப்ரெண்டு, அண்ணன் சொல்கிறாருங்கிறதுக்காக உங்கள் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னா நான் ராமராஜன் சார் தான் நடிக்க வைக்க கேட்டேன். அவரை போய் மீட் பண்ணேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் வந்து வில்லனாக நடிக்க மாட்டேன்ட்டார். வில்லனாக சார் அதுக்கப்புறம் வந்து நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். கரெக்டாக போயிட்டு அட்வான்ஸ் கொடுக்குற டைமில் இல்லை நான் நடிக்கலன்ட்டார். லாஸ்ட் மினிட்ல எனக்கு செம்ம டென்ஷனு. அப்போ நான் சொன்னேன், அப்போ ஜேகே ரித்தீஷ் சார் கேளுங்க அங்கிள் அப்படின்னும் போது அவர் ஐஸ்வரி கணேஷ் அங்கிளுக்காக வந்தார். பட் படம் முடியும் போது எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த எல்லாருமே சினிமாவில் நீங்கள் சொன்ன நிறையா ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கு அப்படி உருவானது. நாஞ்சில் சம்பத் கிட்டேயும் ஒர்க் பண்ணும்போது நல்லா இருந்தது. மீதி எல்லாம் ரெகுலராக பேசுவாங்க. அவர் சினிமாக்காரர் இல்லைன்றதுனால நம்ம தான் கூப்பிடணும் போல இருக்குது. மேபி இந்த ஷோ முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசணும். எல்கேஜிலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஜானர் வந்து மூக்குத்தி அம்மன். இங்கேருந்து அங்கே தாவினீங்க. நான் வந்து எல்கேஜி ப்ரொமோஷன் போது இங்கே ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக இப்போ வரைக்கும் நினைக்கிறேன் ஒரு மாதிரி இந்த கம்யூனல் வைலன்ஸ், கம்யூனல் விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா ஆகட்டும் நிறைய இடங்களில் வந்து இதுவே இருக்கும்போது எனக்கு தோணுச்சு அடுத்த படம் ரிலீஜனில் பண்ணலாம். எனக்கு பிகே மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. இது நிறையா ப்ரொமோஷன் முன்னாடியே சொல்லிட்டேன், அதனால் இந்த கதையை ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ராஜ்குமார் இரானி சார்லாம் பார்த்தோம். அவர் கேட்ட அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஐடியா ரொம்ப பிடிச்சிது. நான் வந்து அந்த படத்தை என்ன சார் நான் எடுத்தேன்னா இதில் நிறைய விஷயம் மாற்றிடுவேன், என்னால் இன்னொரு ஹீரோயின்லாம் போட மாட்டேன், அப்படியே போட்டாலும் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. ஐ எம் வெரி ஹாப்பி மை ஃபிலிம் இஸ் கோயிங் டு திங்கிங் மைண்ட் அப்படி தான் சொன்னார். அப்புறம் சொல்லிட்டு ரேட் ஒன்று சொன்னார், அந்த காசில் நான் படமே முடிச்சிடுவேன் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ யோசிக்கும் போது சரி நம்ம தான் இப்போ பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது இந்த ஏலியன் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அம்மன் வைக்கலாம், அம்மன் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அம்மன் படம் எடுக்கலாம். ஆனால் வந்து பழைய அம்மன் படத்தில் ஒரு மந்திரவாதி அது மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. எனக்கு இதை பர்சனல் படமாக ட்ரீட் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஒரு குடும்பம் இந்த படத்தில் பார்த்த ஒரு குடும்பத்துக்கு அம்மன் வந்துட்டாங்க, இந்த குடும்பத்துக்கு என்ன ஆகுதுன்னு ஒண்டி காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இந்த சாமியார் ஆங்கிள் கருத்து அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சு ஒன்றும் என் டீமில் இருக்கிற எல்லாருமே இதுக்கு போகலான்னும் போது நாங்கள் அதுக்கு போனோம். பட் ஆனால் எனக்கு என்னென்னா மெயின் விஷயம் வந்து எல்கேஜி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கும்
அரசியல் ஃபாலோ பண்ணுற ஒரு மிடில் ஏஜ் ஆண்களுக்கும் பிடிச்ச படமாக இருந்து. எஸ், குழந்தைங்க கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் ஃபேமிலியாக குடும்பமாக தேட்டரில் வந்து கிடையாது. இது ஒரு வீட்டில் நான் 1 டிக்கெட்டோ 2 டிக்கெட்டோ வைத்தேன். எனக்கு அடுத்த படம் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்கணும். எனக்கு வந்து நான் இதுவும் சொல்லிது காவியம்லாம் கிடையாது சார். இப்போ செகண்ட் ஹாஃபில் முதல்வன் படத்தில் 20 வருஷம் முன்னாடி பண்ண விஷயத்தை தான் நான் வந்து உட்காந்து இது கேட்டிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து விமர்சனம் நான் சொன்னால் நானே விமர்சனம் பண்ணுவேன் அந்த படத்தை. இது இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணி எனக்கு தெரியும். ஆனால் ஒரு குடும்பத்தோடு ஒருத்தங்க ஃபேமிலியில் பார்க்கும்போது எவ்வளோ தேவையோ இதுதான் வேணுன்றதை ரொம்ப தெளிவாக ஃபேமிலிக்கு பண்ண வேண்டிய படம். எல்கேஜி படம் பார்த்தவங்க எப்படி இருந்தாலும் என்னை பிடிக்கும், எனக்காக வருவாங்க. புதுசாக வரவங்களுக்கு ஃபேமிலி அப்படின்னா அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுது. இப்போ கூட நீங்கள் இந்த ரூமில் இருக்கிற பசங்களை கேட்டிங்கன்னா எல்கேஜின்னு வாங்க. ஏன்னா அவங்களோட ஜோனில் எடுத்தது. இன்டெலிஜென்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். இது வந்து கமர்ஷியலாக இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது. நாங்கள் வந்து இந்த மூக்குத்தி அம்மன் அப்படின்னும் போது டைட்டில் ஊடி பாபான்னு வச்சுருந்தேன். என் ஆஃபீஸில் இருக்கிற அக்கா ஊடி பாபான்னு படம் எடுத்தால் பார்ப்பீங்களா அப்படின்னு. அதனால் அப்படின்னாங்க. மூக்குத்தி அம்மன் எடுத்தா பார்ப்பேன், அம்மன் படம் தானே. நாங்கள் அப்போ மூக்குத்தி அம்மன் ஐஸ்வரி கணேசங்களுக்கு ஊடி பாபானோன்னு அவர் ஏன் முன்னாடியே காரில் வந்து போயிருந்தோம். அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணார். டேய் ஊடி பாபான்னு படம் எடுத்தால் பார்ப்பேன். ஆமாம் ஊடி பாபா, ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார் ஊடி பாபா ஹூ அப்படின்றான். சூப்பர் டைட்டில்ட்டாரு. நான் திருப்பி ஒரு 10 நாளில் அங்கிள் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் என்னப்பா ஏன் அப்படின்றாரு. அங்கிள் ஊடி பாபான்னா கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், அந்த கிரிக்கெட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறது தெரியும், என் வயசில் இருக்கிறது தெரியும். நம்மளுக்கு அந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் இருப்பாங்க. ஃபேமிலி வேணும்னா இந்த மாதிரி வேணும். மூக்குத்தி அம்மன் என்னப்பா நீ சரி ஓகே அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா படத்துக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா நடந்தது தான். இப்போ எனக்கு என்ன தெரியுமா சார், இப்போது ஸ்டீரியோ டைப் ஆகிடக்கூடாது அப்படின்றது தான். இப்போ நான் வந்து முதல் படம் அரசியல், 2வது படம் ஆன்மீகம், 3வது பொருளாதாரம், 4வது சமூக அறிவு அப்படி ஆகிடவானா அப்படின்னால எனக்கு இந்த கருத்து பேக்கேஜை வைக்கணும். எனக்கு நல்ல விஷயம் தான் சொல்லணும். இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் மூக்குத்தி அம்மன் கருத்து படமாக எடுத்துக்கிட்டாலும் இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து மௌலி சார் எங்கள் தாத்தா தான் வந்து சமைச்சிட்ருப்பார், கிச்சனில் இருப்பார். நான் அதுக்கு டைலாக் வைக்கல, அது எதுவுமே ஸ்டேட் பண்ணல, அது எதுவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணல. பட் என்ன நான் வந்து இந்த படம் பார்க்குற அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ நார்மல் திங் ஃபார் மென் டு கோ இன்சைட் த கிச்சன்றது என்னோட ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ நான் கருத்து வச்சுட்டாலும் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் படம் பண்ணோம். இப்போ எனக்கு குடும்பமாக இந்த ஆடியன்ஸ் கிடச்சிருக்காங்க. ரொம்ப கடவுள் புண்ணியத்தில் என்னென்னா ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற நார்மல் ஆடியன்ஸ் 4 வாட்டி பார்த்துருக்காங்க, 5 வாட்டி பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த காவியமாக எனக்கு தெரியாது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் இவ்வளோ நிஜமாலே பார்த்தீங்களா ஏங்க அப்படின்ற. ஆமாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க போட்டு பார்க்குறாங்க அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸை வச்சு அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா. உங்களுக்கு வந்து அந்த படம் நிறைவே கொடுத்தது அவர் முதல் படம் டைரக்ட் பண்ணுற அப்படின்னு முறையில்? நான் வந்து என் கூட இருந்த எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க சார். என் டீம் ஹாப்பியாக இருந்தது, வந்து வேலை செஞ்சவங்களாம் ஹாப்பியாக இருந்தாங்க, என் ப்ரொடியூசர் ஹாப்பி, ஹாட் ஸ்டார் வந்து என்ன நம்பர் அவங்க எஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தாங்க இன்ட்டு 3 times அவங்க ஹாப்பி, படம் பார்த்தவங்க ஹாப்பி. அண்ட் நான் சொன்னேன் இவ்வளோ டஃப் இயரில் ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டு அந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச படமாகவும் காசு வாங்கி சம்பாதிச்சு கொடுத்த படமாக இருக்குன்னா ஐ எம் கிரேட்ஃபுல் சார். எனக்கு இதோட பெட்டராக எஸ் நீங்கள் படத்தில் இதை மாற்றிருக்கலாம், அதை நம்ம நான் என் கிராஸ் டாக்கே கேட்க மாட்டேன். எல்லாம் சொல்லுவாங்க கிராஸ் டாக் சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது. எனக்கு கூச்சமாக இருக்கும், சார் இது நல்லா இல்லை, இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டு தோணும், இந்த ஜோக் இங்கே போட்டுருக்கலாமேலாம். ஆனால் அதே மாதிரி தான் படமும் எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இப்போ பண்ணிருக்கலாம். ஆனால் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். மூக்குத்தி அம்மன் வேஷத்துக்கு நடிக்கிறதுக்கு யாரையெல்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க? நிறைய பேரை வந்து கேட்டோம். என் மைண்டில் அனுஷ்கா நயன்தாரா தான் இருந்தது. அப்போ வந்து ஸ்ருதி ஹாசன் என்னோடய ஃப்ரெண்டு. நான் அவங்கக்கிட்ட ரேண்டமாக வந்து ஒரு வாட்டி அவங்க கால் பண்ணாங்க, நான் எடுக்கல, திருப்பி கால் பண்ணேன். அப்போ வந்து இந்த கதையை சொல்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுறேன்ட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஹீரோயின் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது இமீடியட்டாக ஓகே டன் அப்போ பண்ணலாம் அப்படின்னும் போது அவங்க தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா உள்ளே வராங்க. நான் வந்து பயங்கர ரொம்ப இதாகிட்டேன். சே என்னடா அது, நம்ம போய் ஸ்ருதி கிட்ட சொல்லி அவங்களுக்கு பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாதிரி நயன்தாரா வந்தோன்னே இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து நயன்தாரா பண்ணுறாங்கன்றது சொல்லிட்டேன். நயன்தாரா எந்த தருணத்தில் நீங்கள் கதையை சொன்னீங்க? இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் சார். அவங்க வந்து ரேண்டமாக ஒரு நாளைக்கு விக்னேஷ்வன் வந்து சொன்னார், என்னடா நீ நயனுக்கு சொல்கிறியா அப்படி கேட்டார். விக்னேஷ்வனுக்கு முன்னாடி அந்த கதை தெரியுமா? லைன் தெரியும், ஐடியா தெரியும், அதாவது ஃபுல்லாலாம் தெரியாது. அப்போ வந்து என்னடா நீ எல்லாருக்கும் சொல்கிற என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன். 4:30 மணி இது 4:30 மணி. நான் ஒரு 5:30 மணி 6 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு நான் சொல்கிறேன், சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் சொன்னோடனே நான் பண்ணுறேன்ட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்டலாம் கேட்கும்போது சரிப்பா, ஏன்னா பட்ஜெட் ஜாஸ்தி, இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூ க்ரோர்ஸ் செலவு பண்ணோம். நான் கேட்குறேன், இல்லைப்பா சூப்பர் நயன்தாரா அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது, படத்துக்கும் நல்லது சொல்லிட்டு வந்தாங்க. நான் இதுலேருந்து ஒரு 6-8 மாதத்துக்கு ஸ்ருதி ஹாசன் கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா ஒரு கில்ட்டில் இருந்தது, ஐயோ சே நம்ம சொன்னோமே. ஏன்னா எனக்கு சினிமாலாம் புதுசு சார், இது தெரியாது. நான் அதுக்கப்புறம் 8 மாதம் கழிச்சு ரேண்டமாக பேசுகிறேன். அவன் சொல்கிறான், என்ன இது ஒரு சாதாரண விஷயம், எனக்கு இது எவ்வளோ வாட்டி திரும்ப நடந்திருக்கு அப்படின்னாங்க. இல்லை எனக்கு இது புதுசு, நான் இது பண்ணல. ஸோ அவங்க படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனபோது மெசேஜ் அனுப்பிச்சாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். எனக்கு அது ஒண்டி தான் அந்த படத்தில் ஆச்சு, இவங்ககிட்ட சொல்லி இது மாதிரி ஆயிடுச்சேன்ட்டு. அதே மாதிரி வில்லனுக்கு நான் அரியரன் கேட்டேன்.
பாம்பேயில் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட ஹரிஹரன் வில்லன் அப்படின்னும் போது எனக்கு எல்லாரும் சூப்பர் ஐடியா அப்படி சொன்னாங்க. நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி போய் ஹரிஹரன் சார் கிட்ட சொல்கிறேன். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அவர் பையன்லாம் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யூனோ வாட் திஸ் பாய் ஹஸ் காட் சம் பிரில்லியன்ட் ஒன் ஃபார் மீ இப்படிலாம் சொல்கிறாரு. சார் நான் வந்து கொஞ்ச நாள் அந்த இதில் பார்க்குறேன் அவரை. சரி ஹரிஹரன் சார் அப்படிலாம் சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு நான் வந்து படம்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இது வில்லன் கொஞ்சம் ஓவர் த டாப்பாக இருக்கணும், தமிழ் தெலுங்கு பண்ணுறோம் சார். ஸோ கொஞ்சம் மிகைப்படுத்தி நடிக்கணும். நான் வந்து நிறைய பேர் தமிழில் வந்து விமர்சனத்தெலாம் போட்டிருந்தாங்க, வில்லன் வந்து ஓவர் ஆக்டிங், வில்லன் ஆக்டிங் செட்டே ஆகல, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல, சீரியஸாக எடுத்துக்கிறதா காமெடி எடுத்துக்கிறதா எல்லாம் போட்டோன்னே என்னடா நாங்கள் ஸ்பாட்லலாம் சிரிப்போம், அவர் பண்ணுறதுக்கெலாம் கை தட்டுவோம். பார்த்தா தெலுங்குல அந்த அமிர்தள்ளி ரிவ்யூஸ்லாம் பார்த்து நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அஜய் கோஷ் ஆக்டிங், ப்ளஸ் பாயிண்ட் அஜய் கோஷ் அடப்பாவீங்களா. நாங்கள் இந்த மைண்டில் வச்சு தான் சரி தமிழ் தெலுங்குல செட்டார ஒரு புரோச்சுவாரி எவர்ரா அப்படின்னு ஒரு படத்தில் இவர் வந்து காமெடி வில்லனாக பண்ணியிருப்பார் தெலுங்குல, விசாரணையில் நடித்தவர். என்ன செமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சோம். அப்போ எனக்கு வந்து இல்லை கொஞ்சம் நல்லா நடிக்கக்கூடிய நடிகராக இருக்கிற ஒருத்தர் வேணும் அப்படின் போது அவருக்கு போனோம். ஆனால் ஹரிஹரன் சார் கிட்ட நான் சொல்லும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸ்ருதிஹாசன் தான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரீசன் வந்து நயன்தாரா வந்தாங்க நீங்கள் அதனால நாங்கள் அவங்க போயிட்டோம் அப்படின் போது. ஆனால் இப்போ அவங்க சொன்னாங்க யூ டன் த பெஸ்ட் திங். இன்ஃபேக்ட் சாய் பல்லவியும் வந்து அவங்க சொன்னாங்க, சாய் பல்லவிகிட்டே நான் கேட்டிருக்கேன் இந்த படத்துக்கு. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் வந்து நயன்தாரா பண்ணது. ஸ்ருதிஹாசன் ஆல்சோ சேம் திங், பீன் வெரி கைண்ட் வெரி ஸ்வீட். இப்போ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் சார்? அது தெரில சார், தெரியலன்னா ஒன் அட் அ டைம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய கதை வருது, நிறைய டைரக்டர்ஸ் வராங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதாவது 2 படத்துக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஆனால் என்னென்னா இப்போ இதுக்காக நான் வந்து நடிக்கவே, அதாவது நான் எழுத ஆரம்பிச்சது இதுக்கு கிடையாது. நான் நல்ல வேலை பண்ணணும், நான் பண்ணுற வேலை பிடிக்கணும்னு வந்தேன். ஸோ எங்கேயோ இப்போ வருதுன்னு 4-5 படம் கமிட் பண்ணிட்டு திருப்பி அந்த பழைய அந்த இடத்துக்கே போவேனா. நான் சொல்கிறது வந்து 5 விஷயம் பண்ணிவிட்டு எனக்கே திருப்தி இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு பிடிக்காமல், ஸோ எனக்கு ஒன் அட் அ டைம் பண்ணலாம் அப்படின்றது தான் சார். ஒரு படம் பண்ணலாம், அது நடிகராகவோ சரி டேரக்டராகவோ சரி, ஒரு விஷயத்தை நல்லா ரசித்து பண்ணுறோம். இப்போ என்னோடய டீம் அதே டீம் தான். ஸோ எனக்கு இப்போ தான் ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் ஒரு எடிட்டர், மியூசிக் டைரக்டர், இவங்க கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இதாக இருக்கேன். ஸோ இந்த டீமோடு சேர்ந்து இப்போ மூக்குத்தி அம்மன் என்னோட முதல் படம் டைரக்டராக. ஸோ நான் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன், சில விஷயங்கள் மாற்றிக்கலாம், சில விஷயங்கள் ஆப்வியஸாக நான் நினச்சதெல்லாம் சிலதெல்லாம் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னும் போது அதுக்கு சில விஷயங்கள் நான் மாற்றணும். நான் படம் தேட்டருக்கு எடுத்த படத்தை நான் ஓடிடி கொடுக்கும்போது ஃபார்மேட்டில் சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ வந்து சென்சார் இருக்குது அப்படின்னா ஓடிடிக்கு லீகல் இருக்குது, SIPL டீம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கட் பண்ணோம், இதுக்கு ஒரு கட் பண்ணோம், எனக்கு வேணுங்கிறது வைக்க முடியாது. அப்படி வச்சேன்னா அடுத்த சீன் அது ஃப்ளோ மாறுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் நான் ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது இதெல்லாம் வச்சிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த லேர்னிங்லாம் இருக்குது. ஸோ இதை இப்போ எப்படி கார்ப்பரேட்டில் வந்து ரிவ்யூ மீட்டிங்லாம் நடத்துவாங்களோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண வேலைக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், நாங்கள் பண்ண தப்பு நல்ல விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது எழுத ஆரம்பித்து நாங்களே டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கோம் சார். எனக்கு வெளிலேருந்து டேரக்டர் வந்து கதை சொல்லி வெறும்னே நடிகராக போய் நடிச்சுட்டு வரணும் தான் ஆசை. அது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இப்போ எப்படி ஆகுதுன்னா, ஒரு ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்லி இப்போது அவங்க ஓகே சொல்லலை, இல்லைனா இவன் படம் 2 ஓடிடுச்சு, அப்போ இவனை வச்சு பண்ணால் ப்ரொடியூசர், அந்த மாதிரி கதைகள் வருதே தவிர நல்ல கதைகளோ. நான் இப்போ வந்து டேரக்டர் வந்து இல்லை உங்கள் கதை அப்படி சொல்ல, நான் எல்லா கதை கேட்குறது தான் சொன்னேன். நான் எல்லா டைம்லையும் கதை கேட்குறது தான் என் வேலை, நான் கேட்பேன். நான் இப்போ வந்து ஆனால் எது கேட்டதில் எக்ஸைட்டிங்காக இல்லைனா நான் எங்கள் படம் பண்ணுறேன். ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் சார். கமல்ஹாசனுடைய இந்தியன் 2, விக்ரம் ஆகிய 2 படங்கள்லையும் நடிக்க வாய்ப்பு வந்தோம், அதை நீங்கள் ஏற்றுக்கலையாமே? ஏற்றுக்கலலாம் இல்லை சார். அவர் என்ன இன்ஃபேக்ட் வந்து லோகேஷ் வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, மாநகரம்க்கு அப்புறம் தான். பட் ஆனால் வந்து நல்லா ரெகுலராக மீட் பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ விக்ரம் படம் இதுக்கு முன்னாடி அவர் வந்து வேறு படங்கள் பண்ண வேண்டியது. அந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வந்து செம்மையான ரோல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த படத்துலேயும் சொல்லியிருக்காரு. பட் ஆனால் எனக்கு அதான் தெரியல சார். இப்போ வந்து இது வந்து ஒரு ஹார்ட் ஏர்ன்டு இடம். நான் இப்போ வந்து இது மாதிரி ஒரு நல்ல ரோல் இருந்தாலும் சின்ன சீன் ஒரு இது அப்படின்னு பண்ணும்போது, இப்போ தனியாக நடிக்கும்போது அந்த படங்களுக்கான இப்போ வந்து ப்ரொடியூசர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணுறணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதை பாதிக்கும் அப்படின்னா நான் அது பண்ணுறதுக்கு அது பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இன்னும் கால்லாம் எடுக்கல சார். மற்ற நடிகர்களோடு சேர்ந்து நடிக்கணும், நல்ல கதை. நான் இப்போ ஹிந்திலாம் பார்த்தீங்கன்னா 5 நடிகர்கள் சேர்ந்து நடிக்கிறாங்க, 4 அந்த மாதிரி மல்டி ஸ்டாரர்ஸோ இல்லைனா வந்து நான் வந்து இது பார்த்தேன், குட் நியூஸ்னு ஒரு படம். ஸோ நான் ஜெயம் ரவியோட ரீசெண்டாக பேசும்போது நான் சொன்னேன் சூப்பராக இருக்குது, ஆக்சுவலாக தமிழில் பண்ணால் நான்னிங்கில் பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு. ஸோ அந்த மாதிரி சேர்ந்து பண்ணுற படங்கள்லாம் எனக்கு பண்ணணும். அண்ட் மற்ற நடிகர்களை டைரெக்டும் பண்ணணும், மற்ற மொழிகள்லையும் டைரெக்ட் பண்ணணும்லாம் ஆசை இருக்குது. பட் ஆனால் எனக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் சார். அதான் நான் சொன்னேனே, ஒன் அட் அ டைம். இப்போ நான் இது பண்ணுறேன், இது எனக்கு கரெக்டாக இருக்குது. அண்ட் இப்போ வரைக்கும் எனக்கு இது போர் அடிக்கல. அண்ட் ரொம்ப ஒரே வேலையை ரொம்ப வருஷத்துக்கு நான் பண்ண மாட்டேன், அது என்னோடய சுபாவம். நல்லா இருக்கும்போது ஓகே அடுத்தது போகலான்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்ச நாள் இது பண்ணலாம். ஏன்னா இப்போ இதை பண்ணிட்டேன். நான் சுந்தர் சி சார் தான் எனக்கு இதுவும் சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன உங்ககிட்ட பஞ்சு அவர் என்கிட்ட சொன்னார். ஒரு படம் நடிக்கும்போது சொன்னார், இது பெரிய படம். அவர் சொன்னார், இந்த படத்தில் 7 பேருக்கான முக்கியத்துவம் கிடச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் இப்போ தான் LKG பண்ணியிருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு பாத் இருக்குது. இப்போ இந்த பையனுக்கு கூட்டம் வருதுன்னு சினிமாலேயும் தெரியுது. ஸோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது,
நீங்கள் வந்து சிங்கத்துக்கு வாழா இருக்கிறதுக்கு எலிக்கு தலையாக இருந்துருங்க அப்படின்னும் போது எனக்கு அந்த ஆமாம் கரெக்டான டெசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் எடுத்தேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அது கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுது. ஸோ எனக்கு இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் வந்து ரொம்ப அமைதியாக என் வேலையை பண்ணுறேன். இப்போ நீங்கள் இன்டர்நெட்டு ட்விட்டரு அப்படின்னு பார்த்தா கூட நான் வருஷத்தில் நான் வேலை செய்யும்போது ஒண்டி தான் யூஸ் பண்ணுவேன். நான் அதை டெலீட் பண்ணிடுவேன். நான் படத்துக்கு முன்னாடி வந்தேன், படம் ஃபுல்லாக நீங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணால் கூட என் மூஞ்சியே தெரியும். இந்த தமிழ் படத்தில் லெட்டரில் வருமே அந்த மாதிரி இருப்பேன். நீங்கள் எங்கே பார்த்தாலும் நான் போய் ப்ரமோட் பண்ணேன். நம்ம பண்ணியிருக்கிற வேலை என்னோட 100% எஃபர்ட் நான் தான் போடணும். ஸோ அதை போட்டு நான் இப்போ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மனா இருக்கும், ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இருக்கும், விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா இருக்கும், எங்கே போனாலும் இருக்கும். ஒரு பாயிண்டில் விட்றா டே நான் படம் பார்த்துறேன்டான்னு நான் வந்து பிக் பாஸ் வந்து பார்ப்பேன் நான் அப்பப்போ. ஸோ அந்த பிக் பாஸ் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஹாட் ஸ்டாரில் இந்த நைட்டு போட்டாங்க பார்க்குறேன். எனக்கே வந்து ஐயோ என்னடா இவ்வளோ மூக்குத்தியம்மன் ப்ரோமோ, ஐயோ இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஹாட் ஸ்டார் ஏங்க படம் கூட போட்டுடலாங்க, இந்த ப்ரோமோ ஒண்டி தூக்கிடுங்க, அவ்வளோ ப்ரோமோ இருக்குன்னு. ஸோ நான் வந்து 100% போய் பண்ணுவேன் சார். அந்த 100% இன்றைக்கி நான் எனக்கு ஒரு படம் நான் நடிக்கிற படத்துக்கு பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஃப்யூச்சரில் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் அதர் பீப்புள். ஏன்னா இப்போ நான் நடிகராகவும் இருக்கேன், என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணணும்னு விரும்பலை. ஸோ நிறையா இப்போ வந்து பெரிய ஓடிடி அவங்களாம் கேட்டாங்க, வெப் சீரிஸ் பண்ணுங்கள், ஒரிஜினல் ஃபிலிம் பண்ணுங்கள். அதான் நான் சொன்னேனே சார், ஒரு படம் நல்ல படமும் நல்லா பண்ணிட்டோம் வேலை அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய வாய்ப்புகள் வந்தது. இப்போ நான் வந்து இன்னொருத்தரை வச்சு அடுத்த 6 மாதம் 10 மாதம் பண்ணும்போது ஒரு நடிகராக இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற ஸ்பேஸ் நான் எதுக்கு அதை லூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அந்த ஐடியாவில் இப்போ இல்லை சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.